All new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ். சென்னையில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சற்று முன்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். போறவங்க கொஞ்சம் வெயில்னு தெரிஞ்சு கூட அந்த ஸ்ட்ரோக்கில் தான் போயிருக்காங்க. காசு அப்படின்னு சில பேர் வந்து உடம்பு சரியாக போயிருக்காங்க. இருந்தாலும் இது வந்து வருத்தத்துக்குரிய ஒன்றுதான். எல்லா விதமான ஏற்பாடும் தமிழக அரசின் சார்பாக எடுக்கப்பட்டிருக்கிறது வந்து அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் சுப்பிரமணியன். எனவே இந்த இழப்புக்கு என்ன அரசாங்கம் பொதுவாக வந்து அவங்க அடிப்படை வசதிகள் எதுவும் செஞ்சு கொடுக்கலாம் மாநகர சபை அப்படிங்கிற வசதி எங்கேயுமே வைக்கல மாதிரி தவறான ஒன்று. நீங்கள் பல இடத்துல பார்த்துருக்கீங்க. எவ்வளோ முடியுமோ அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, முன்னெச்சரிக்கை தந்திருக்கிறாங்க. உடையோட வாங்க, தண்ணியோட வாங்கன்னு சொல்லலாம். இது வந்து மத்திய சர்க்கார் ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்ச்சி. தமிழக அரசு என்னென்ன கேட்டிருக்கிறோம் அதெல்லாம் செய்திருக்கிறது என்று சுப்பிரமணியன் தெளிவாக போதுமான முன்னேற்பாடுகள் பண்ணல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்காரு. அப்படி பார்த்தா கும்பகோணத்தில் 2 பேர் குடிக்கும்போது 100 பேர் செத்தாங்கன்னு அந்த மாதிரியா நடந்தது. அதெல்லாம் வந்து அவங்களா ஏற்படுத்திக்கணும். இது வந்து எல்லா விதமான ஏற்பாடு செய்து 15 லட்சம் பேர் கூட்டியிருக்கிறார்கள். அதுபோல் வெயில், கடுமையான வெயில். தேர்தல் பிரச்சாரத்தில் 2015 ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது அவங்க கட்சி கூட்டத்திலே 6 பேர் செத்துதான் செய்திருக்காங்க. இதெல்லாம் மறந்துடக்கூடாது. அதனால் வந்து சத்தத்தை வைத்து கொண்டு அதை வைத்து அரசியல் செய்யக்கூடாது. இதுக்கும் அரசியல் இதுக்கும் தொடர்படுத்தி பேசக்கூடாது. இவர்களுடைய அதை பற்றி ஏடிஎம்கே பேசுவதற்கு எந்த லோக்கல் ஸ்டாண்டிங் கிடையாது. காரணம், ஜெயலலிதாவும் சசிகலாவும் குளித்த போது கும்பகோணத்தில் 100 பேர் செத்தாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி தூங்கினதுனால 2015 சென்னையே வெள்ளத்தில் மிதந்தது. அந்த மாதிரி தேர்தலுக்கு போன போது 6 பேர் தேர்தல் கூட்டத்தில் வாங்கி செத்தாங்க. அதெல்லாம் வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது என்றால் அது எந்த எப்படி செத்தாங்க ஆசத்திட்டத்தை ஒன்றும் தெரியல, ரிப்போர்ட் வரல. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்து மரபு மீறி தொடர்ந்து வந்து பணியில் வந்து கட்சி கொடி போட்ட பணியை போட்டு வராரு. ஏன்னா வழக்கு தொடர்ந்து வழக்கு தொடர்க்காது. இவ்வளோ பெரிய டாலராக போட்டுட்டு அவங்க அதிமுக மந்திரியும் போட்டுருந்தாங்க. ஜெயலலிதா படத்தையும் போட்டுருந்தாங்க. அப்படி பார்த்தா யாருமே கருப்பு வேஷ்டி கட்டக்கூடாது, ஏடிஎம்கே கொடி வேஷ்டி கட்டக்கூடாது. இப்படி ஒரு சட்டம் இருக்கும் வந்து அமல்படுத்த தயார். விமான சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் உயிரிழந்திருப்பது வருத்தத்திற்குரிய ஒன்று என்று குறிப்பிட்ட திரு RS பாரதி, அரசினுடைய சார்பாக அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருந்தன என்று குறிப்பிட்டார். மேலும் சிலரின் அஜாக்கிரதை காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். All new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ்.